சென்னையில் உள்ளது சைதாப்பேட்டை. நள்ளிரவில் ஊரே அடங்கி கிடக்க சம்பவம் நடந்த வீட்டில் போலீசார் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த வீடு முன்னாள் ரவுடியான கௌதமுக்கு சொந்தமானது. இரவில் வீட்டிலிருந்த கௌதமை ஒரு கும்பல் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பித்து சென்றிருக்கிறது. போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் கௌதம் பெயரை சொன்னால் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஏரியாவுக்குள் பிரபல ரவுடியாக வலம் வந்திருக்கிறார். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருந்த நிலையில் போலீசாரின் ஹிட் லிஸ்டில் இடம் பிடித்திருந்தார். தற்போது ரவுடிசத்தை கைவிட்டுவிட்டு மனைவி குழந்தைகளோடு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வழக்கம் போல வீட்டில் கௌதம், அவரது மனைவி பிரியா மற்றும் குழந்தை ஆகிய மூவரும் கதவை பூட்டிவிட்டு தூங்க சென்றிருக்கிறார்கள். அப்போது 6 பேர் கொண்ட கும்பல் கதவை தட்டியிருக்கிறது. வெளியே நின்றபடி கௌதமோடு பேச வேண்டுமென அந்த கும்பல் கேட்கவே சந்தேகமடைந்த பிரியா அவர்களை அங்கிருந்து கிளம்ப சொல்லியிருக்கிறார். ஜன்னல் வழியா தான் பேசினாங்க. பேசும்போது கதவு தரனாங்க. நாங்க கதவு திறக்கல. நானும் ஜன்னல்ல இருந்து என்ன பிரச்சனை, ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, நீங்க போயிடுங்கண்ணா அப்படின்னு. கௌதமுக்கு தெரியுமா, நீ கீழே அனுப்பிச்சு விடு அப்படின்னாங்க. நான் அனுப்பிச்சு விடுறேன்னா நீங்க போங்கன்னும் போல. இந்த நிலையில்தான் சத்தம் கேட்டு கீழே இறங்கி வந்த கௌதம் கதவருகே சென்று யார் என விசாரித்துக் கொண்டிருக்க திடீரென அந்த கும்பல் அரிவாள் கத்தியோடு உள்ளே புகுந்து சரமாரியாக குத்த தொடங்கி இருக்கிறது. சரி இருங்கண்ணா, நான் கீழே அனுப்புறேன். உடனே கௌதம் போய் கதுவா நின்று சரவணா வந்துக்கிறா அப்படி சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இருறான்னா பிரச்சனை தெரியலன்னு ஒன்று பேசின்னு தான் இருந்தேன் நானும் கௌதமும். அதுக்குள்ள கதவு வச்சுன்னு ஒரு 6 பேர் உள்ள வந்தாங்க. வந்து இவங்க 2 பேர் வந்து என்னை மடக்குனாங்க வெட்டுறதுக்கு. நீ வெளியே போயிடுறியா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் தள்ளி விட்டு நான் வெளியே ஓடியான்ட்டேன். இங்கே தான் ஓடியாந்தேன். அவங்க பின்னாடி அவங்கள வெட்டிட்டாங்க. மேலேருந்து போய் பார்க்கும்போது கொடூர தாக்குதலில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த கௌதம் துடிதுடித்து இறந்து போகவே அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் 3 பேர் மட்டும் ஆயுதங்களோடு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் குற்றவாளிகள் குறித்து அவரது மனைவியிடம் கேட்டபோது ஏற்கனவே கௌதமோடு பகையில் இருந்த சரவணன் என்ற நபர்தான் வீட்டிற்கு வந்ததாக கூறியிருந்தார். அதே சமயம் கௌதமின் மனைவி பிரியாவின் முன்னாள் கணவர் ராஜ்கிரண் என்பவரோடும் கௌதமிற்கு பகை இருந்ததால் அவர் மீதும் போலீசாரின் சந்தேகம் திரும்பியிருக்கிறது. தப்பியோடிய குற்றவாளிகளை கைது செய்யும் பட்சத்தில்தான் முழு உண்மையும் தெரியவரும்.